லாஸ்ட் டைம் நம்ம எடுத்த வீடியோ வந்துட்டு பாதியில கால் வந்ததுனால ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகல. நல்ல வேலை. சரி, அது ஒரு நம்ம டெமோ பாட்காஸ்ட்டாக எடுத்துட்டு இந்த டைம் வந்துட்டு ஒரு கான்செப்டோட வரலான்னு சொல்லி இந்த ரேட்டட் கான்செப்ட் இருக்குல்ல, இந்த கோட்டட் மிட்டு குட் அந்த மாதிரி கான்செப்டில் இப்போது அந்த இது கீழே வந்து பார்த்துக்கோங்க. அந்த இதில் வந்துட்டு ஒரு மியூசிக் டைரக்டர்ஸும் எப்படிலாம் யார் யாருக்கு ஒரு ஆக்டர்ஸ் கூட இருக்கும்போது காம்போவாக எப்படி பயங்கரமாக பிஜிஎம் போட்டிருக்காங்க அப்படின்றத ரேட் பண்ணி தான் இந்த வீடியோ இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம தளபதி கூட யார் யாரெல்லாம் காம்பினேஷன் எந்த காம்பினேஷன் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி அதான் இது எப்படி இருக்க போகுதுன்னா இது ஒரு டிபேட் மாதிரி இருக்கும். இப்போ இவரோட ஃபேவரட் எது, என்னோடது எது, இவனோடது எது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு டிபேட்டா வந்து சரி ஓகேன்னு எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணி எது பெஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. தளபதியும் யாரோ ஹாரிஸ் வச்சுக்கலாமா? தளபதி ஹாரிஸ். பழைய தளபதியில இருந்து பழைய தளபதினா தாடி இல்லாம பழைய தளபதினா தளபதியும் இளையராஜாவும் அப்படின்னு போடுவோம். என்னன்னு வச்சுக்கலாம் ப்ரோ. இது எப்படின்னா மாஸ் பிஜிஎம்மா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா இப்போ வித்யாசாகர்னு பாத்தீங்கன்னா தளபதிக்கு மெலோடி பயங்கரமா போட்டுருக்கு. இப்போ தளபதி வந்து ஆக்ஷன் ஹீரோ ஆறதுக்கு முன்னாடி மீச மட்டும் வச்சிட்டு லவ் வச்சுட்டோம்னா நம்ம எதை பேஸ் பண்ணி ரேட் பண்றதுன்னு இருக்குல்ல. ஒரு மியூசிக் டைரக்டர் லவ் நல்லா போட்டிருப்பாரு, ஒரு மியூசிக் டைரக்டர் பிஜிஎம் பயங்கரமா போட்டிருப்பாரு. சரி, அப்போ மாஸ் வச்சு மாஸ் ஓகே. தளபதி மாஸ் ஆனா தளபதிக்கு மாஸா யார் இவர் யார் பிஜிஎம்? வித்யாசாகர். குருவி வந்து தளபதிக்கு வந்து மாஸா படத்திலே என்னன்னா 150 நாள் ஓடுனது காரணம் அதான். என்னன்னா படம் வித்யாசாகர் தளபதிக்கு குருவி மாஸ். கில்லியா மால சந்தன போட்டாச் புல்லாங்கி மோல் புள்ளி பட்டக்காட் கபடி 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 திருமல பிஜிஎம் என்ன ப்ரோ? எனக்கு தெரியாது ப்ரோ. அது வந்து இவன் மணி சர்மா. அவர் யாருன்னு தெரியல, விட்டுறலாம். மாசா போடுவாங்க மணி சர்மா சார், மன்னிச்சுக்கங்க. இது இருக்கா எஸ்ஆர்எச் மெலடி. எனக்கு வித்யாசாகர் நான் கோட்டட் சொல்றேன். எனக்கு அனிருத் தான். நான் அனிருத்தையும் கோட்டட் சொல்லுவேன். அனிருத் கோட்டட் மாப்ள. ஏன் சொல்லு, எனக்கு சொல்லுவேன். இப்போ நான் அனிருத் கோட்டட் சொல்றேன்னா ரெண்டு பேரும் கோட்டட்ல வைக்கலாம். நீங்க எப்படி ரெண்டு பேரும் கோட்டட் வைக்கலாம் வைக்க வேண்டியதா? அவ்வளவுதான். நம்ம ஒரு ஆள் தான் நம்ம என்ன பண்றோம்? சேது 10 பேர் வச்சுறாரு. அப்ப வைக்க வேண்டியதுதான். இங்க பாருங்க, இப்ப விஜய் எடுத்துக்கிட்டோம். நல்ல பிஜிஎம் போட்டாங்க, சுமாரா பிஜிஎம் போட்டாங்க, மட்டமா பிஜிஎம் போட்டாங்க. சூப்பர். அப்படி பேசாம நல்ல பிஜிஎம் போட்டாங்க. நீங்க சொன்ன வித்யாசாகர் அனிருத். நீ சொல்லு யாருன்னு. அவங்க அனிருத் என்னென்ன படம் பிஜிஎம் சொல்லு. சரி, இப்ப கில்லி பிஜிஎம் ஒரு ப்ரீ இன்டர்வல் சீன். அத வந்து அவங்க அந்த தாத்தாங்க எல்லாம் அடிச்சிட்டாங்கன்ட்டு உள்ள இப்படி போவாங்கன்னு சொல்லி ஒரு பிஜிஎம் போட்டிருப்பான். அதுவே போதும். கத்தியில இருக்க ஓஎஸ்டியே போதும். அது தாண்டி போனா அதுக்கப்புறம் வந்து தலைவன் இவங்க யார் சொன்னாங்க, மாஸ்டர் காமிச்சு பிஜிஎம் போட்டு அந்த படத்தை மாஸ் பண்ணி விடணும்னா அது போதும். அண்ணன் யாரு? அதுக்கப்புறம் ஒரு மிட் ரேஞ்சான படம், ஆவரேஜான படம்னா பீஸ்ட் சொல்லலாம். ஆனா ஓஎஸ்டி எப்படி இருக்கும்? மாஸா இருக்கும். அந்த பேண்ட் ஏத்துறத ட்ரெண்ட் ஆகி வந்ததே அனிருத் தான். அப்படி ஏத்திட்டு அனிருத். ஆனா இப்போ நிறைய தளபதி பயங்கரமா மாஸ்டர் இருக்கணும், வேற லெவல் பண்ணிருக்காங்க. அனிருத்தும் கோட்டட்ல தான் வைக்கணும் தளபதிக்கு போறது இல்லன்னு பார்த்தா தளபதி இவன் போட்டது இல்லையோ? போட்டிருக்காரு கோட்ல. கோட் மட்டும் தான். கோட். அதுக்கப்புறம் அங்க பின்னாடி போனா இது அது பேரு புதிய கிதி. அப்ப இவனும் தளபதி காம்போயும் நம்ம அடியில வச்சிரணும். கீழ வச்சு கேவலமா இருக்கு, செட் ஆகல. நல்லா தாண்டா இருக்கு. கோட்லயுமே அந்த இது என்ன நல்லா இருந்தது. திருசா விஜய் வந்தது அவனுக்கு நல்லா இருந்தது. தளபதி அந்த மாதிரி ஒரு லாஸ்ட்ல ஒரு அந்த கோட்ல திருசா வந்தான்னு கேக்குறாங்க. என்ன நட என்ன நட என்ன நட என்ன நட
அந்த பாட்டா மட்டை மட்டை மட்டையா எனக்கு வந்து செட் ஆகல. ஏன்னா காமெடியா தான் இருந்தது தவிர எனக்கு பிஜிஎம் அனிருத்தும் இவங்க போட்ட அளவுக்கு வித்யாசாகர் போட்ட அளவுக்கு இல்ல. அதனால நான் வந்து மிட் இல்லைன்னா கம்மியா தான் வைப்பேன். சரியா? நம்ம கீழ தான் வைக்கிறோம். இங்க பாரு, நீங்க பாரு. நான் கீழ வைக்கிறேன். ஒரு கட்டத்துல வித்யாசாகர் விஜய்க்கு நல்லா மாசா போட்டான். அதுக்கப்புறம் அனிருத் போட்டான். இந்த இடப்பட்ட காலத்துல ஒரு 2-3 பேர் பைரவா யாரு நான் போட்டேன் எனக்கு தெரிஞ்சாகணும். பைரவா சந்தோஷமா சனா விஜய் காம்போ ஒரு படம் தான். அது ரொம்ப வந்து எதிர்பார்த்தது ஒண்ணு. ஆனா அது அவடே எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண. அதுக்கப்புறம் தொடவே இல்ல. ஓகே புடி அப்படின ரைட் கட்டிற சவுண்ட் எல்லாம் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டான். சனா தளபதி காம்போ கீழ வச்சிரலாம். கீழ வச்ச மாய நதி ஒண்ணுன்னு போட்டப்ப இப்படி போட்டு வச்சிருக்கானே. அந்த படத்திலே வந்து நிலாய பாட்டு சூப்பரா இருக்கும். மத்தபடி இந்த படம் நல்லா இருக்காது. நிலாய சூப்பரா இருக்கும். மெர்சலோட விஜய் ஆண்டனி தளபதி காம்போ நல்லா இருக்கும்டா. இவன் அதான் வந்து பெரிய பாய் நானும் கோட்டட்ல கொடுக்க மாட்டேன். கோட்டட் கீழ மிட்ல வைக்கலாம். விஜய் ஆண்டனி தளபதி காம்போ. இது வேட்டைக்காரன் சுறா கிடையாது. வேட்டைக்காரன் 7000 யாரிவன் பக்கையாக நடந்து வரும் ஊரிவன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன். அதெல்லாம் அந்த சின்ன அணில புஷ் பண்ண படமே வேட்டைக்காரன் தான் எனக்கு தெரிஞ்சு. அருணா கேர புடிச்சிட்டு ஆடுன காலங்க. அருணா கேர புடிச்சிட்டு ஆடுன. வேலை என்ன பிஜிஎம் வரும்? பிஜிஎம் வேலை பிஜிஎம். பிஜிஎம் இல்ல. வேலை எனக்கு யாவது இல்ல. ஆனா பாட்டு நல்லா போட்டுருப்பாங்க. சில்லாக்ஸ் ஆமா. சொன்னா புரியாது. முளைச்சி 3 ஐட்டம் சாங் விஜய் ஆண்டனி தளபதி காம்போ அப்படின்னு அதுல என்ன சொல்லுவ ப்ரோ இது சில்லாக்ஸா? ஏலேலம்மா சில்லாக்ஸ் முளைச்சி அண்ணா இந்த படம் வர மாட்டீங்கன்னா எதுடா? இப்படி கட்சி பஸ் திங்க சுத்துவாங்கன்னா போக்கிரி. ஆக்சுவலி போக்கிரி யாரு போக்கிரி music யாரு? சூப்பரா இருக்கும். யுத்தமே சங்கர் ராஜா தானோ? பெரிய பாய் ஒரு படத்துக்கு போட்டிருக்காரு. அது யாருமே ரேட்டே பண்ணல. ஏன் ரஹ்மானா? மெர்சல் ஆமாமா ஏஆர் ரஹ்மான் பாயுமே நான் கோட்டட்ல வைக்க மாட்டேன். கோட்டட் டவுன்ல வைங்க. டவுன்லயே வேணாம். அதெல்லாம் கேவலம் கிடையாது. மெர்சல்னா நடுவுல வைக்கலாம். ஐயா மெர்சல் மட்டும் தான் சர்க்கார சொல்லுவியா நீனே? இவட கீழ வச்சிரலாம். நடுவுல வைக்கலாம்டா. அதுக்கு கீழ அடி சர்மா வைக்கலாம். சொன்னல்ல. அடி சர்மா. அதெல்லாம் என்ன ப்ரோ கையடிச்சீங்களா? அழகிய தமிழ் மாநிலம் பாய் தான் போட்டாரு. பாய் தான். அதுலயுமே பாட்டு நல்லா இருக்கும்டா. பிஜிஎம் ஓகே. பிஜிஎம் யா இதுவே நீங்க பாய் இது கேன்சல் ஆயிரும் பாய். 7 minutes சர்க்காருக்கு மெர்சல் கேன்சல் ஆயிரும் பாய். வேற ஏதாவது பாரு, இருக்கா? நான் சொல்றேன் சர்க்காரு பிகில் இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு பாய வந்து குட்ல வைக்கிறது வேஸ்ட். கீழே வச்சிரலாம். கீழே வைக்கலாம். ஏடிஎம்ல வைக்கிறதுனா வைங்க. அப்போ கீழ நான் வந்துட்டு சனா ரகுமானு யுவன் மூணுமே கீழே. பெரிய நீ எவ்வளவு பேர் அவனுக்கு போட மாட்டான். அனி வித்யாசாகர் நெக்ஸ்ட் நம்ம பேச வேண்டியது ஜிவி பிரகாஷ். ஜிவி தலைவா தெரி 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 ஒரு கஷ்டமான ஒரு கேள்வியா இருக்கு. அதாவது புலின்ற ஒரு டிசாஸ்டர் கொடுத்துட்டு தெரின்ற ஒரு படத்துல வரும்போது புலியாரு அது வந்து டிஎஸ்பி கணக்குல இருக்கேன். டிஎஸ்பி விஜய்க்கு வந்து வேற என்ன படம் போட்டிருக்கான்? சச்சின் டிஎஸ்பி தான். சூப்பரா இருக்கும் அது. ஒரு மாதிரி குட்டி வச்சிருவான் மேல. மாஸ் பிஜிஎம் கிடையாது. மாஸ் இல்ல. அதுலயும் ஃபீல் குட் சின்ன ஹானரபிள் மென்ஷன்ஸ்ல வச்சிருவோம் மேல மேல. வேற படம் சொல்லுங்க நான் வேணா வைக்கிறேன். ஏன் இது தமன் தான் இதுவோ வாரிசோ? ஆமா. தமன் எந்த கேட்டகரியில வைக்கிறதுன்னு தெரியல. அது எனக்கு என்னமோ தமன் டிஎஸ்பியோட நல்லா போட்ட மாதிரி. வாரிசே எந்த கேட்டகரி? வாரிசு நான் கேட்டகரியில வைக்கல. அதுல ஒரே மாஸ் பிஜிஎம் அதுவும் குவாலிட்டி பதி நின்னா மாஸ். இந்த பாட்டு நல்லா இருக்குமேனா? அந்த சிம்பு பாடிட்டு இருப்பாங்க. நீ சிங்கர். டி தளபதி பேர கேட்ட கையில இதுதா வருது மாமா. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு actually. சாரு கண்ணில் என்று பாராமல் அடி வாங்கி. ஓகே அப்ப வேற மியூசிக் டைரக்டர் யார் இருக்கா? ராஜா போலியோ இமான் லவ் சாங். இமான் வந்து 2 படத்துக்கு போட்டுருப்பாப்ல. தமிழன் அப்புறம் வந்து ஜில்லா. இந்த 2 படத்துக்கும் போட்டுருப்பாப்ல. ஓகே ஓரளவு டீசன்ட். ஜில்லா இமான் ஜில்லாவும் தமிழனும் தமிழா ப்ரோ இவங்க வந்துட்டு மெலோடி கொடுத்ததுனாலே நம்ம கீழ வைக்காம ஓரளவுக்கு மேல இருக்கு. ஓரளவுக்கு மிடில்ல வைக்கலாம். நடுவுல யுவன் ரேஞ்சில வச்சிருவோமா அப்போ?
அடியில bro இவனு. அது பாருங்க. கீழ வச்சிருக்கோம் பாய். வாயை கீழ வைக்கல நம்ம. பாய் கீழ தான் வச்சிருக்கோம். வாய் நடுவுல வைங்க. பாய் நடுவுல வைக்கணும். யுவன் போட்டதே 2 படம். அவனை அதுல வச்சு ஜட்ஜ் பண்ணவே முடியாது. சனாவை ஜட்ஜ் பண்ணி அடியில உட்கார வைக்கலையா நாங்க? சனா என்ன படத்துல அடியில உட்கார வைக்காதீங்க. டாப் யாரோ அது மட்டும் சொல்லிடுங்க. டாப் தான் சொன்னா அணி வித்யாசாகர் இருக்கிறதுலே பெஸ்ட் அணி வித்யாசாகர். ஓகே அப்ப ஆனரபிள் மென்ஷன்ஸ் இப்போ ஆனா குத்தலாம். ஆனரபிள் மென்ஷன் மணி சர்மா. மணி சர்மா. அப்புறம் இவன் யாருக்காவது கொடுக்கணுமா? யாரும் இல்ல. இவனுக்கு கொடுக்கலையா? இவன் தான் கீழ வச்சு. இவனுக்கு ஜிவி கொடுக்கலையா? ஜிவிக்கு குட் ப்ரோ ஒரே தெரி கொடுத்திருக்கான். என்ன bro? தலைவா தெரியுதாண்டா. தலைவா தெரியுது. அத குட். இப்படி இல்லாம சரி சென்டர் அட்லி என்ன பிகில் யாரு? பிகில் ஏர் ரமன். இந்த மூணுமே அது ஒண்ணுமே இல்லையா அதுல? எதுமே கிடையாது. ஏன் பிகில் ஒண்ணும் இல்ல. என்ன பாட்டு? சரி நீ என்ன பாட்டு சொல்லுவ சொல்லு. ஆள போறான் அந்த மீன். வெஸ்ல எல்லாம் ஒண்ணுதான். ரஹ்மான் தானே இது. சொல்லு. பெரிய பையன் பிகில் என்ன ஏதாச்சும் ஒரு பாட்டு சொல்லு. அக்கினி சிறக. ஆமா மாசம் இல்லையோ? நீ பெண்ணுன்னு சொல்லி அடிக்கிறனா பாயிண்ட் கொடுனா. இதான் guys list. இப்போதைக்கு ஒரு சரி இல்ல. in case நாங்க ஏதாவது காம்பினேஷன் மிஸ் பண்ணினா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நாங்க அதை செக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து தலைவர் போலாம். தலைவர். கம் கம் இரு மாமா நீ சொல்ல ஸ்டார்ட் பண்ணு. தலைவர்னாலே ரகுமான் தான். ஓகே. நான் தலைவர்னா தேவா. தேவா. நானும் தலைவர்னா தேவா. யோசிக்கிறேன். இருங்க, எனக்கு தெரியாது தேவா என்னன்னா கூட தலைவர் இருப்பாங்க. ஆக்சுவலி தேவாவை நான் ஏன் சொன்னேன்னா அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒண்ணு அந்த ஒரு டன் டன் அது தேவா தான். தேவா தான். சரி, வேற என்ன பாடம் சொல்லுங்க? பிஜி பாஷா. பாஷா தேவாவா? ம். Okay. எப்படி அவ்வளவுதான். அடுத்து அவ்வளவுதான் இல்ல இன்னும் நிறைய இருக்குது. இருக்கு. அப்ப இல்ல அருணாச்சலம். தளபதியில இருந்து அருணாச்சலம் யார் போட்டுறாங்க? அருணாச்சலம். அருணாச்சலம் அந்தாளா? அதான்டா இதான்டா ஆட்டோக்காரன். ஏய் அதான்டா பாஷா. ஐயோ சாரிப்பா. ஆட்டக்கார பாஷா. எனக்கு தெரிஞ்சு இது அவன் வித்யாசாகர் போட்டுருக்கான்டா அண்ணாமலை. ரஜினிக்கு. விஜய். இது சந்திரமுகி வித்யாசாகர். அதுல என்ன சந்திரமுகிலாம் ஒண்ணும் அவ்வளோ மாஸ் கிடையாது. மாஸ் full-ஆ no plastic. mass. டன் டன் டன். ஒக்காளி மாசா இருக்குமே. டன் 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 டன். யாரு? வேற 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 ஏய் வத்த வித்யாசாகர்ரா. வேற தேவா. தேவா என்ன தேவா. தேவா அண்ணாமலைன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை. மலை. அண்ணா. டன் 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 பாஷா. ஐயோ, வை கோட்டன்ல வை கோட்டன்ல வை. அப்படியே கோட்டன்ல போடுங்க. அவரும் தேவாவும் தேவால கோட்டுதான். தேவா கோட்டு. தேவாவே கோட்டுதாங்க. தேவானாலே கோட்டுதான். ஆக்சுவலி அடுத்து. பாபு சொன்ன மாதிரி ஏஆர் ரஹ்மான் கோட் தான். ரகுமான். ரஹ்மான் வந்து சிவாஜி. படையப்பா. இந்திரன். படையப்பா. படையப்பா. லிங்கா. லிங்கா என்ன? டேய் லிங்கா ஃபிளாஷ்பேக். யூ என்ன BGM. மால் வெல்லு. ஏய், சோகமா இருக்கு மாஸ் BGM. இல்ல மாமா பிஜிஎம் நல்லா இருக்குடா. பிஜிஎம் மட்டும் இல்ல பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும். லிங்கால படம் மட்டும் தான் ஃபிளாஷ்பேக். வேற என்ன ரஹ்மான்? பாபா. பாபா பாபா ரஹ்மான். பாபா ரகுமான். எப்படி ஓகே. பாபா முன்னாடி என்ன படம் நடிச்சா? ஏய் வரிசையா ரகுமான் எடுத்தாடா. படையப்பா. ஏய் பாபா முன்னாடி படையப்பாவா? ஆமா தலைவன் வேற எதுவும் நடிக்கலடா. இன்னொரு உயிரை கொண்டு அதான் படையப்பா. வேற லெவல்ல. சிவாஜி யாரு? ஏன் சிவாஜி ரஹ்மான் தான். பட்டா பட்டா வாங்கி கட்ட வாயில பீட்டா போட்டுக்கற அந்த BGM நல்லா இருக்கும் ஆக்சுவலா. அது வச்சுக்கலாம். படமே கோட்டட் அது. கோட்டு. படமே போடு. சரி, இது வேற என்ன படம்? ரஹ்மான் வந்து எங்க இது சர்ச்சு? முத்து. போடு. வச்சிரு. அதான் டடடடட. வச்சிரலாம். அவ்வளவுதான். கோட் தான். போதும் 4 ஜிவிஜிஎம் அதுலயே வந்துருச்சு. அடுத்தது வந்து ரஜினிக்கு வேற யார்? அனிருத். 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 கோட்டன்னு சொல்ல முடியாது. கோட்டட் இல்ல. அவன் வந்து ஒரு ட்ரிபியூட் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு. ஃபேன் பை சம்பவம் அவ்வளவுதான். ஃபேன் பேஸ் சம்பவம். ஏய் பேட்ட நல்லா ஒரு இருக்கு. தேவா பாஷா கொடுத்த இல்ல, இல்ல, மாதிரி. எனக்கு ரகுமான் கொடுக்கல. ரகுமான் படையப்பா இல்ல இல்ல எனக்கு கொடுத்த எப்படின்னா மாதிரியோ. இப்போ இதா இருக்கட்டும் அது என்ன தலை அலப்புற கலப்புறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ எண்டு காடு வச்சா அது எல்லாமே வந்துட்டு
பாட்டா பயங்கரமா ஒரு மாஸ் பாட்டா குடுக்குறது அனிருத் தான் பெஸ்ட் சாம எனக்கு தெரிஞ்சு. கம்ப இப்போ நம்ம பிஜிஎம்மா யோசிக்கும் போது அனிருத் கொஞ்சம் கம்மியா வராங்க. பாப்போம். ஆனா பிஜிஎம் இருக்கு அதான் song நெருப்புடா நெருப்புடாவே BGM தான். பிஜிஎம் இல்ல அது டைட்டில் ட்ராக் track தான். சரி. ஆமா டைட்டில் ட்ராக் ஆகும்போது சனாவும் நல்லா போட்டிருப்பான். BGM அதுவே சூப்பரா இருக்கு. சனா வந்து காலாவும் இதுவும் கபாலி. வந்து அந்த கபாலி. நீங்க பேசிட்டு அந்த இருப்பீங்க. ரெண்டு படத்துலயும் வந்து BGM அடிக்கவே முடியாது. மேல இருந்து பாப்பான் தெரியுமா? யாரே செட்டிங்கான்னு சொல்லிட்டு ஒரு BGM வரும். அந்த படம் ரெண்டுமே நீங்க BGM கதறிடுவீங்க. அதனால சனா வந்து வெயிங்க. அந்த ரெண்டு படமே சனா வந்து குட் குட் எல்லாம் கிடையாது அண்ணா. கோட்டட்லாம் உண்டு. ரெண்டு படத்துக்காக கொடுக்க முடியாது. தலைவர் ஆனா ரெண்டு படமே வெயிட்டா பண்ணிருக்காங்க. weight ஆ பண்ணிருக்காங்க. அது மெலோடியும் நல்லா இருக்கும், மாசம் நல்லா கீழ இருக்கும். வச்சிரலாம். குட் கோட்டட் கீழ வச்சிருவோம். ரொம்ப கேவலமாவும் சொல்ல. அனிருத் சனா ஒரு கேட்டகரி வச்சு அனிருத் சனாவி குட்ல வச்சிருவோம். ஏன்னா அனிருத் வந்து பாட்டா பயங்கரமா போட்டிருப்பான் டைட்டில் ட்ராக்கா. பிஜிஎம்மா எனக்கு வந்து அந்த அளவுக்கு எனக்கு என்ன இது ஜெயிலர்ல என்ன போட்டுருச்சு. வேட்டையன்லடா தண்டர் சூடு கண்ணா அந்த அதுதான் அதுவும் சாங்கா தான் வருது பாருங்க. ஹுக்குமே டைகர் இருக்கா ஹுக்கும். அது நல்லா இருக்கு. ஓகே குட் கொடுத்துறோம்ல கொடுத்துருவோம். ஏன்னா அது ரஜினி அனிருத்னும் போது அவன் என்ன பண்ணிட்டான், அனிருத் ஒரு மாதிரி ட்ரிபியூட்டும் போயிட்டான், பழையதெல்லாம் கிண்டி அதுல இருந்தா கிண்டி கொடுக்குறான் இப்பவுமே, அதனால கொடுக்க முடியாது. சரி இப்போ இளையராஜா இளையராஜா ரஜினி என்ன படம் ப்ரோ என்ன ப்ரோ மாஸ். பழைய படம் எல்லாமே ரஜினி மாஸ் படம். மாஸ் படமா? தளபதி தளபதி என்ன தளபதியில BGM என்ன இருக்கும்? என்ன பிஜிஎம் அப்படின்னு அந்த ஃபேஸ் ஆஃப்ல அரேஞ்ச் சமீபம் ரஜினி பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபேஸ் ஆஃப்ல ஞாபகமே இல்ல ப்ரோ. அதுக்கப்புறம் ஸ்லோ பிஜிஎம் ஸ்லோ பிஜிஎம் இங்க விளையாட்டு கிடையாது. ஸ்லோ பிஜிஎம் மட்டும் போடலாம். அப்புறம் நிறைய இருக்கு மாப்ள, அந்த பொல்லாதவன், இந்த அவ்வளவு பழசு வேணாம். ஞாபகம் நான் இல்லையே. சிவப்பு மனிதன், ஞாபகம் இல்லை. இப்பெல்லாம் கேடிவியே இருக்கு, அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. பிஜிஎம் ஞாபகம் இல்லையா? மீண்டு வரணும் உள்ள. ராஜா பிஜிஎம் தலைவருக்குன்னு சொன்னா ஞாபகம் வரணும். ராஜா பிஜிஎம் தளபதிக்கு அப்படி ரஜினிக்கு தலைவருக்குன்னு ஞாபகம் வரணும். யோசிக்கிறேன். பில்லா ராஜா தான் போட்டிருக்காரு. பில்லா பழைய பில்லா. அதுலயுமே சாங் தான் அந்த பிள்ளை இல்ல. ஓடு 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 தெரியுது. அடுத்து தலை தான் அடுத்து. அப்போ வரும் உலக நாயகனை விட்டு நீங்க எப்படி தலை இரும்பை அவரெல்லாம் விட்டாச்சு. ஏய் அவருக்கே வாயில போட்டுருக்காங்க. அவர் தனியா அவரே வீடியோ அவரை பத்தி நாங்க ஒரு தனி வீடியோவே வச்சிருக்கோம். நான் ஒரு கோட்டட் அப்படின்னு அவரே பேசுவாரு. இசைன்னு ஆரம்பிச்சோம்னா வேற யாராவது ரஜினிக்கு போட்டு தட்டுனாலே செய்தான் கத்துனாலே ரஜினி வேற யாரும் போனதே இல்ல போல. வித்யாசாகர் ஒரு படம் தான். அதுதான் சொல்றேன். ஏய் இது சந்திரமுகி, சந்திரமுகி அதெல்லாம் ஒரே படம் தான். ஆனா வேற போட்டுருப்போம்னு நினைக்கிறேன். பாருங்க தேடி பாருங்க. இல்ல இதெல்லாம் இவெல்லாம் போடல. விஜய் ஆண்டனி தான் போடல தலைவருக்கு. டீமானு போடல. அந்த மாதிரி டீமான் தான் அண்ணாத்த போட்டாரோ? அண்ணாத்தா இவன்டா யாரு? அனிருத். அனிருத் அண்ணாத்த. ஏய் அப்ப நான் திக்கல வேண்டாம். இமானாடா? இமான் தான் இது அனிருத். அண்ணாத்தையா? ஆமா அண்ணாத. அண்ணாத்த. அப்படியா? அப்பதான் பார்த்தேன். பரவாயில்லையே. அவனும் ஓகே ஒரு அளவு நைஸ் தான். நைஸ்லாம் கிடையாது. ஒரு பாட்டு ஆவரேஜ் அண்ணாத்த அப்படின்ட்டு இருப்பாரு. இல்ல இல்ல. தர்பார் அது யாரு? கர்ப்பர் அனிருத். தர்பார் அனிருத் நினைக்கிறேன். அப்படியா? ஏய் நல்லா இருக்கு. என்ன என்னடா இது உஷா ஃபேன்ல வர்ற மாதிரி என்னமா காத்து வருது. இந்த பால் கறக்குறேன். ஏய் இல்ல சீனு. இல்ல வேற யாரு ப்ரோ? இயக்குனரே இல்லையா? இசை இயக்குனர் ஜிவி இதுக்கு போட்டானோ? குசேலனுக்கு போட்டானோ? இவன் போடலையோ? தலைவருக்கு இவன் பக்கத்துல கூட சேர்க்க மாட்டான். என்னடா இவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. சரி இப்போதைக்கு லிஸ்ட் பாத்துக்கோங்க गाइस. தலைவருக்கு கோட்டட்ல தேவா, அப்புறம் வந்துட்டு ரஹ்மான் பாய், அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா மிடில் வந்துட்டு நம்ம இவரே வச்சிருக்கோம் அனிருத்தியும் இவனையும் இதுல வச்சிருக்கோம். சனாவியும் மிடில் வச்சாச்சு. கேவலமா போட்டதுன்னு பார்த்தா டீமா அண்ணாத்த தம்மன் நீங்கடா. அண்ணாத்த இமான். அண்ணாத்த போடா. அண்ணாத்த சொல்லிடலாம். இமான். ஓகேவா? அவ்வளவுதான் गाइस. நெக்ஸ்ட் அஜித்துக்கு அஜித். தல
அஜித்னாலே இமான் ஏங்கன்னு மாத்திடுவாங்க. ஆக்சுவலி தலைனா வந்து நான் சொல்றது வந்து இமான் தலைனா பில்லா பில்லானா இமான் யாரும் வாங்க, ஒரு ஆள் வாங்க. வீரம் இமான் வீரம் பண்பாடே இல்ல. ஐயோ. தலைனா யுவன் மாமா. அதுக்கு தாண்டி எதுவுமே இல்லை. இருங்க, first இவனை வைங்க firstல. மங்காத்தா. கோட் வந்துட்டு பில்லா ஆரம்பம் ஆரம்பம். தீனா தீனா ஸ்டார்ட் பண்ணி விட்டதே இவன். நேர்கொண்ட பாரு. சரி தீனா பிஜிஎம் சொல்லு தீனா அதான் BGM. காப்பாத்தி விட்டாங்க மங்காத்தா பிஜிஎம் யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்க. இருங்க கைஸ் நான் இப்ப ஹோம்வொர்க் பண்ணிக்கிட்டு மங்காத்தா பிஜிஎம் டக்குனு வரல guys. வாலி யாருடா போட்டா வாலி தேவானா அப்ப என்ன சொல்றது தலைக்கு தேவா இல்லாம தலைக்கு தேவனா அவர்தானே அந்த பிள்ளையார் இது பண்ணி விட்டதே அவர் பிள்ளையார் என்ன பண்ணாங்க? பிள்ளையார் ஒண்ணும் பண்ணல ஏங்க சும்மா அடிச்சு விட போறாங்க அஜித் பிள்ளையார் பாடி ஷேம். no guys பேரு சேது ப்ளூ சட்டை மாறன். ஏங்க அந்த பிள்ளையார் பெட்டி சொன்னது காரணமே தேவா என்னென்ன படம் போட்டாரு சொல்லு தலைக்கு. சிட்டிசன். சிட்டிசன் வேற? எனக்கு அவ்வளவுதான் தெரியும் அப்பெல்லாம் நான் வைக்க முடியாது நம்ம மாலை. ஏய் இல்லனா அந்த ஒரு பாட்டு இருக்குனா ஒரு பழைய பிள்ளையார் பாட்டு ஒன்னு இருக்குனா தல கொண்டாடி ஏய் ஆமா எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு இல்லையே. லாரன்ஸ் கூட அங்கிட்டு இங்கிட்டு ஆடிட்டு இருப்பாரு நடுவுல. ஆமா ஏய் இதான்டா. என்னது வாலி தேவா தான் போட்டுருக்காரு. இதான் தேவா போட்டு வா 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 கணேசன் வருண்டா அது. இல்ல வாலியே தேவா தான் போட்டுருக்காரு. வாலி தேவதான்டா. அது இப்பதான்டா சொன்னேன் ஓட்டேன் நானு ஆமா அதுலயா கணேசா வரும் இல்ல அது இந்த அது வந்து ஷாலினி ஷாலினி ரகுவரன் எல்லாம் ஓகே गाइस மாஸ்க் வாங்க. மாஸ்னா வேற இவன்டா. அது யாரும் வேணாம். வேதாளம் அனிருத் பாபா 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 சைஸா பாக்குறான் நானும் அப்ப சொல்லுந்து பாக்குறேன் இவன் இஸ்குங்கிறான் அவன் உஸ்குங்கிறான் அவன் எட்டி பாக்குறான் இவன் என்னடா சாமான் எடுக்கிறான் அது அனிருத் அது வேதாளம் வேற. விவேகம். என்ன விவேகம்? போராட்டம் பல்லாயிரும் தடைகள் சிட்டிசனு முகவரி வேற வேற வேற. ரெட் எல்லாம் சோவ பிஜிஎம் தான்டா சிட்டிசன் சோவ பிஜிஎம் தான் சரி இது அனிருத் வேற என்ன படம் போட்டாலும் அனிருத் 22 தான் போட்டுருக்காரு. ரீசெண்டா ஒன்னு போட்டாங்க ரெண்டு தானடா. விவேகம் வேதாளம் 2 தான் போட்டுருக்காரு. விடாமுயற்சி. விடாமுயற்சி விட்டு எட்டிக்கும் விடாமுயற்சி. நல்லா இருந்துச்சு. இல்ல பிஜிஎம் நல்லா இல்ல. டேய் படமே BGM அழகா நல்லா இருக்கு. எட்டிக்கும் விடாமுயற்சி. சினிமேட்டிக் மாஸ்டர்பீஸ் அது சரியா எதுங்க? விடாமுயற்சி கேக்கே. பின்னாடி திரும்ப சினிமேட்டிக் ஒட்ட முடியாம தான் அந்த போஸ்டர் எடுத்து ஏய் சினிமேட்டிக்லாம் ஒண்ணா போஸ்டர் தோத்து போயிடும் ஏய், அதனால அந்த வந்து ஆளுக்கு சினிமேட்டிக் தான்டா. சரிப்பா நீ அமைதியா இரு நம்ம கோட்டர்ல வைக்கலாம் அனிருத் ஆக்சுவலா. கோட்டெல்லாம் இல்ல குட் ஆடணும். குட்ல வச்சுக்கலாம். கோட்டட் இவன் தான். கோட்டடி இவன் தான். இவன் கோட்டர். தேவா வேற யாரு தலைக்கு தேவா. பயங்கரமா போட்டுருக்கா? தேவா. என்ன படம்? அதான் சொன்னேன் நிறைய படம். இந்த முகவரி. முகவரி. வாலி. வாலியே கொடுத்துடலாம் நீங்க. சிட்டிசன் வேற ஆமா ரெண்டு எதுலயுமே ரெண்டுங்க ரெண்டுல பாட்டு ஏய், பாட்டு இல்லடா. BGM நல்லா இருக்கும். அவர் நடந்து வரும்போது சரி, okay, சூப்பரா okay. இருக்கும். அஜித் முடிஞ்சா அஜித் வந்துட்டு முடியல. அஜித்துக்கு பிரச்சனை தலை வலிக்குது அவங்க. ஒரு மாதிரி சார், தலைக்கு இவன் மட்டும் தாங்க, வேற யாரும் போடலாங்க. சரியா விட்டுருங்க அவ்வளவுதாங்க.
அவ்வளவுதாங்க. மத்ததெல்லாம் மிட் தான் என்ன போட்டாலும் Mid எல்லாம் கிடையாது. தேவாலாம் இருக்கு நான் போனா தேவாலாம் பிஜிஎம்மா பாத்தீங்கன்னா ஏய் அந்த அவனுங்க எப்படி தெரியுமா எங்க ஆள் நடந்து வந்தாலே போதும்னு நினைக்கிறாங்க அது மாதிரி நாங்க இன்கேஸ் ஏதாவது மிஸ் பண்ணிருந்தோம்னா தலைக்கு வேற யார் பயங்கர பிஜிஎம் போடுறாங்க கமெண்ட்ஸ் போட்டுருங்க. ஏய் गाइस சூர்யா 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 பழைய டயர் ஆக்டர் எனக்கு சூர்யா தெரியாது 24 யாரு போட்டா 24 ஏஆர் அப்ப பெரிய பாய் யார் ஓகே எனக்கு சூர்யா மாஸ் 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 தெரியுது மாஸ் அதுல பிஜிஎம் செமையா இருக்கும். இத விட்டீங்க சிங்கம் சிங்கம் டிஎஸ்பி ஏய் சூர்யாக்கு டிஎஸ்பி போட்டுருக்கேன்டா மட்டும் தான் போட்டுருக்கான். சூர்யாக்கு டிஎஸ்பி டிஎஸ்பி சூர்யாக்கு மட்டும் தான் நல்லா போட்டுருக்கான் சிங்கம். ஆக்சுவலி அஜித்துக்கே வந்து டிஎஸ்பி போட்டுருக்காங்க வீரம். வீரம் நல்லா இருந்துச்சு. வீரம் நல்லா இருக்கு. இல்ல இல்ல அவர் வைக்கலாம் குட்ல வச்சிடலாம். ஏஆர் என்னென்ன போட்டுருக்காருன்னு சொல்லிடுறேங்க. காக்க காக்க ஆயுத எழுத்து. ஏஆர் காக்கா செருப்பு தச்சன்னு வச்சுக்க ஜி யாரி ஜெயராஜ். சரி 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 ஆயுத எழுத்து அவள் தான் போட்டுருக்காரு மியூசிக். கரெக்டா கரெக்டா போட்டுருக்கான். சாரி இனி ஒரு சில்லுன்னு ஒரு கதை அவள் தான் பண்ணிருக்காரு. சில்லுன்னு ஒரு கதை ரஹ்மான் ரஹ்மான். ஹாரிஸ் வந்து காக்க காக்க கஜினி வாரணமாயிரம். கஜினி வாங்க. வாரணமாயிரம். ஏழாம் அறிவு மாற்றான் எல்லாமே ஏழாம் அறிவு ஹாரிஸ் ஜெயராஜ் தான். ஹாரிஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஹாரிஸ் லிஸ்ட் மாட்டான கேட்டுங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் தான். காக்க காக்க கஜினி வாரணமாயிரம் ஏழாம் அறிவு மாற்றான் 5 படம் போட்டிருக்காரு ஹாரிஸ். ஆமா இவன் வந்து 2 போட்டிருக்காருங்க. வேலும் காப்பானும் ஹாரிஸ் ஜெயராஜ் தான்டா. அதெல்லாம் வரலைங்க. ஆமா அது ஜஸ்ட் நீ எப்படி வாரிசு நான் வந்தது சொல்லிருக்கேன். காப்பான் நல்லா இருக்கும்டா. யார் யாரு இருங்க நான் சொல்றது கேளுங்க. சூர்யாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏஆர் போட்டிருக்காரு. ஆயுத எழுத்தும் சில்லுன்னு ஒரு காது. ஹாரிஸ் மாம்ஸ் வந்து ஒரு 5 படம் போட்டிருக்காரு. காக்க காக்க கஜினி வாரணமாயிரம் ஏழாம் அறிவு மாற்றான். யுவன் வந்து நந்தாவும் வேலும் போட்டிருக்காருங்க. டிஎஸ்பி சிங்கம் 3 பாட்டுக்கும் டிஎஸ்பி தான் போட்டிருக்காரு. சிங்கம் 1 2 3. ஓகே. அப்புறம் வந்து ஜிவி வந்து சூரரை போட்டிருக்காரு. அனி வந்து இன்னும் போடல. தானா சேர்ந்தா கூட்டம். ஏங்க பம் பம் காண்டியே நம்ம குடுக்குறோம். गाइस நான் யாருக்கு வைக்கலாம் இருக்கேனா ஹாரிஸ் சூர்யா காம்போ. ஹாரிஸ் ஏங்க டிஎஸ்பிங்க 2 பேரும் வைக்கலாம். 2 பேரும் வைக்கலாம். ஹாரிஸ் போட்டிருக்க படம் நீங்க பாருங்க எல்லாம் ரொம்ப ஹாரிஸ் டிஎஸ்பி கோட்டட். இது இருக்கேடா காக்க காக்கவா காக்க காக்கலயும் மாஸ் இருக்கு. கஜினி கஜினி என்னடா மாஸ் இல்ல. சோயோ கஜினி அந்த மாதிரி ஒண்ணு ஒரு மாசான ஒரு இது இருக்கு. ஹாரிஸ் டிஎஸ்பி னா மாற்றானே நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். பிஜிஎம்ஸ் நல்லா இருக்கும். பிஜிஎம் வரும் வில்லன் விஜய் அந்த இது வரும்போது நம்ம ஏன் ஜி பிரகாஷ் கொடுக்க கூடாது? ஜி பிரகாஷ் ஒரே ஒண்ணுதான் போட்டிருக்காரு. இவனுக்கு கொடுக்கணும் ஆக்சுவலா. மாஸ் இவன் என்ன போட்டிருக்கான் மாஸ் 2 தான் நந்தாவில். ஏய் மாஸ் மாஸ் போடண்டா. மாஸ் நல்லா மாஸ் இருக்கும். இல்ல எனக்கு சூர்யா அண்ணனே மாஸ் பிஜிஎம் ஞாபகம் வருதுன்னா சிங்கம் தான் வருது. எனக்கு ஹாரிஸ் சிங்கம் வருது. உங்களுக்கு ஹாரிஸ் என்ன பிஜிஎம் வருது உங்களுக்கு? ஹாரிஸ் அம்மா பலபலங்கற போகல. அயன் என்ன? அயன் ஹாரிஸ் தான்டா. ஹாரிஸ் தானா? அப்ப ஹாரிஸையும் சூர்யா இவனையும் டிஎஸ்பியும் ஃபர்ஸ்ட் வச்சிரலாம். ஹோட்டல்ல வச்சிட்டு மத்தது வேற யாராவது போட்டுருக்காங்களான்னு பாப்போம். இவரு போட்டுருக்காரு நினைக்கிறேன். சந்தோஷ் நாராயணன்னா குட்ல வைக்கலாம். ரெட்ரோ போட்டு. சந்தோஷமா நம்ம டீல்ல விட்டு நினைக்கிறேன். ரெட்ரோ மட்டும் தானே போட்டுருக்காரு. ஏய் அஞ்சான் யுவன் சங்கர் ராஜாடா. ரஹ்மான் என்னன்னா 24 அஞ்சான்டா. ஜில்லுன்னு ஒரு காதலு. ஏய் அஞ்சான் ஏய் மச்சான் வாக்கு 24 அஞ்சான் யுவன் போட்டிருக்காரு. ட்ரெண்ட் செட்டர்னா எத்தனை பேர் பல்லுக்கு தேடி சுத்திட்டு இருந்தாங்க தெரியும். டன் 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 டன். இப்ப என்ன பிரச்சனைனா எல்லாருமே போட்டிருக்காங்க. ஆனா ஒரு பிஜிஎம் மாசா போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படிதான் இருக்கு எனக்கு தோணுது. எல்லாருமே அவங்க ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. லைக் காம்பினேஷனா கிக் ஆற மாதிரி. ஹாரிஸ் தான். ஹாரிஸ் மட்டும் தான் காம்பினேஷனா வருது. அவங்க 2 பேரும் நல்ல காம்போ. சூர்யா ஹாரிஸ் ஒரு நல்ல காம்போ. ஏன்னா அந்த சாங்ஸுமே பயங்கரமா வந்துரும். அதனால சூர்யா ஹாரிஸ் கொடுத்துட்டு மத்த எல்லாருமே வந்துட்டு ஒன்னொன்னே பங்கமா கொடுத்ததுனால அது காம்பினேஷனா நம்ம சொல்ல முடியாது. சோ எல்லாத்தையுமே குட்ல வச்சிரலாம் நினைக்கிறேன். யார் மொக்கைக்கு வாங்க. யார் சூர்யாக்கா? சூர்யாவே தான். இமான் மொக்கே இமான் இமான் என்ன படம்? சூர்யா எதற்கும் துணிந்தன ஒரு படம் போட்டாரு.
இதற்கும் ஐயோ அவரு அது வேணாம். ஏன்டா அந்த ஆளு எல்லாமே ப்ராஜெக்ட் சரியில்லை. வேற வேற யாராவது மாசம் போட்டான் ராஜா போட்டிருக்காரா ராஜா பழசு போட்டிருப்பாரு சூர்யாக்கு மாஸ் மட்டும் தான் இங்க டாபிக். ராஜா மாஸ் அவ்வளவா வராது, ரொமான்டிக் மெலடி தான். நீங்க ஏன் டிஎஸ்பிஎஸ் எடுத்துக்க கூடாது? டிஎஸ்பி கோட்ல போட்டு டிஎஸ்பி தான் போட்டிருக்குமே. டிஎஸ்பி 3 பாடம் கங்குவா டிஎஸ்பி. ரொம்ப டிஎஸ்பி ஆமா. கங்குவா. சரி சிஆர்ஆர் இந்த ஆத்ரியா 24 ஆத்ரியான்னு ஒரு பிஜிஎம் இருக்கு. நல்லா இருக்கும். அந்த பிஜிஎம்லாம் அதுதாங்க இப்ப நீங்க காம்பினேஷனா பார்க்கணும். அப்ப என்ஜிகே வந்து யுவன் சங்கர் ராஜா நல்லா இருக்கும். அவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பான். கத்துக்கிற பக் 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 गाइस பாருங்க, ஒரு கவுண்டுக்கு மேல இருந்தா மட்டும் போடலாம். இப்போ சிங்கம்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு படம் போட்டுருக்கு. சரிங்க பாரு, யுவன் சங்கர் ராஜா இருக்கு, என்ஜிகே, பாஸ், அஞ்சான் இன்னொரு நந்தா நந்தா, இந்த வேற வேலு. வேறு நல்லா இருக்கும். எப்படி 10 நிமிஷத்துல வந்து பாத்தியானே? போடுங்க தூக்கி போடுங்க, இவனை போடுங்க, இவனையும் ஹாரிஸையும் போடுங்க மேல வை. அவ்வளவுதான். ஏய் அவ்வளவுதான். டிஎஸ்பி வைக்கலாம்ல மூணாவதா? வைக்கலாம் ஆக்சுவலா வைக்கலாம். டிஎஸ்பி நல்லா இவனே ஹாரிஸ் டிஎஸ்பி 3 பேருமே சூர்யாக்கு நல்லா போட்டுருக்காங்க. ரகுமானுக்கு போட்டுருக்காரு. இந்த இதா இருக்கட்டும். 24 ஏ மச்சான் இந்த படம் சில்லுன்னு ஒரு காதலு. ஆயுத எழுத்துல இது அது எல்லாருமே போட்டிருக்காங்க சூர்யாக்கு. நம்ம சனா கூட ரெட்ரோல நல்லா பண்ணி விட்டு போயிட்டாரு. அதனால சனா வேலை சூர்யா பொறுத்த வரைக்கும் சூர்யாக்கு எல்லாரும் மியூசிக் நல்லா போடுவாங்க. அந்த ஆள் தான் பண்ணிருக்கான். அந்த ஆள் தான் ஏதோ ஒண்ணு பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், எந்த மியூசிக் டைரக்டர் கூட சூர்யா நல்லா நடிக்கிறாரு. ஹாரிஸ் ஜெயராஜ் எல்லா ஒரு எடுத்தாலுமே எல்லா ஒரு ஹீரோவுக்கும் ஹாரிஸ் ஜெயராஜ் ஒரு மாஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. ஒரு கட்டத்துல எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கே ஒரு கம்பேக் கொடுத்தது அது அன்பாப்புலர் ஒபினியன் தான். துப்பாக்கி வச்சு ஹாரிஸ் ஜெயராஜ் தான். அந்த பிஜிஎம்லாம் தூக்கிட்டா அது ஒரு எனக்கு ஒரு டவுட், விஜய் எத்தனை வாட்டி கம்பேக் கொடுத்தாரு? ஆக்சுவலா விஜய் வந்து வருஷம் நான் சொல்றது கேள, விஜய்க்கு ஒரு கட்டத்துக்கு மேல படம் எதுவுமே ஓடல. சுறால இருந்து எந்த படமும் ஓடல. அதெல்லாம் நண்பன் ஆவரேஜ். நண்பன் ஏன்னா ரீமேக் படம் அது கன்சிடர் பண்ணாது. அது ஏன்னா அது மாஸ்டர் இல்ல. அதுக்கு அப்புறம் அவனோட அந்த கெரியர் இன் பீக் இப்படி சொல்றான்ல, அதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் துப்பாக்கி தான் தூக்கி விட்டுச்சு. ஹாரிஸ் ஜெயராஜ் தான். ஆனா அந்த ஆள் கூட அவன் சண்டை போடுன்னு வாக்கு வருது. ஓகே பாத்தீங்கன்னா பைரவான்னு ஒரு பிஏ பார்த்தான். யாரு இந்த பொக்கேவ புடி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ஏய் பாபே பைரவா ஜியோ புலி இன்ட்ரோ சீன் தெரியுமா? பைரவா இன்ட்ரோ சீன் பத்தி பேசலாம். வேணாம் விட்டுலாம். நீங்க அணிலா மாறீங்க, வால் வருது பின்னாடி. ஏய் ஆக்சுவலி அனில் டிக்கெட் 200 ரூபாய் தெரியுமா? அணில் தனியா நம்ம பேசிக்கலாம். STR சூர்யா முடிஞ்சிச்சு. ஏய் ஒரு ஓடு ஒரு அணிலே STR போவோம். STR போவோம். எஸ்டிஆர் எஸ்டிஆர் யுவன் மன்மதன் மன்மதனே ட்ரிபிள் ஏ நல்லா இருக்கும். வல்லவன் நல்லா இருக்கும். நைஸ் அது என்ன படம்? மறந்து சிலம்பாட்டம். சிலம்பாட்டமும் நல்லா இருக்கும். வல்லவன் கெட்டவன் கெட்டவன். எப்பா எஸ்டிஆர்னா பேசவே தேவையில்லடா. யுவன் தான். செகண்ட் யோசிக்கிறாரு. எஸ்டிஆர் அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான். வானம் யுவன். கேபிள் ராஜா தீம் நல்லா இருக்கும். ராஜா யுவன் எஸ்டிஆர் ஒம்மால பெஸ்ட் காம்போ. ராஜா கஷ்டப்பட்டு மேல வந்தாலும் துரத்துறானுங்களே, என்ன வாழ்க்கடா. வரைக்கும் யுவன் அவங்க நல்ல கம்மை ஒண்ணுமே கொடுத்தது இல்லடா. ஐயோ எத்தனை படம் வந்துருச்சு பாரு. வல்லவனு மாநாடு மன்மதனு இது வானமு. ஆக்சுவலி சரவணன் ஒரு படம் இருக்கு. அது யாருன்னு பாரு. அது யுவன் இருக்காது. எனக்கு வித்தியாசம் இல்ல பாப்போம். மணி சர்மான்னு நினைக்கிறேன். மணி சர்மா அந்த மாதிரி. ஆனா மாசுன்னு பார்த்தா இதுல வந்துருச்சு சரவணா. அனில் என்னை கொல்ல அதுக்கப்புறம் சேர்லையோ ப்ரோ அந்த ரீமாஸ்டர் டயலாக் பேசிட்டு திரும்பி வல்லவன். என்ன பிஜிஎம் வருமே. டான் 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 டான். ஒம்மால
மின்னல் வேகத்துல ஒரு கார் வருது, யாரா அவன்? அதெல்லாம் என்ன உமால பீக் அதெல்லாம். கோவில் யார் போட்டான்? கோவில் இவன் நினைக்கிறேன். காலை படம் இருக்கு. காலையும் இருக்கு. காலை. அது ஜீவிடா அது. இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் இவனை வச்சிருவோம். முடிச்சிருவோம். அது சிலம்பாட்டம் சொல்லியாச்சு. அது சிலம்பாட்டம் முடிஞ்சிச்சு. அடுத்து வேற ரஹ்மான் என்ன போட்டாரா? சிம்பு ரஹ்மான் மெது தனி இருக்காடு. ஓ செக்கச்சந்தவானம். பெஸ்ட். இது அச்சம் என்பது மண்மையாடா, வினை தாண்டி வருவாயா. ஐயோ ஆமா. இல்ல மாஸ் இது எதுவுமே மாஸ் இல்ல. இல்ல என்ன மாஸ் இல்ல. இதுல ராஜா ரைசஸ்னு ஒரு துப்பாக்கி எடுத்தனே ஒரு பிஜிஎம் ஒன்னு வரும். டேய் ஆஷே முத்து கைதாம வீடியோவே என்ன எல்லாரும் லைட் ஃபுட்னு பிஜிஎம் வரும். மாஸ்டர் அது எல்லாமே இருக்கு. ஒரு போர்ஷன் இருக்கு. எத்தனை பேர் super fans ஆ இருந்து பாருங்க गाइस, சிம்பு பத்தி பேசணும் எவ்வளவு சந்தோஷம் வருதுன்னு. வந்த ராஜா வந்தவர் யார் பிஜி? அது வந்து ஹிப் ஹாப் தமிழ். இருங்க ரஹ்மான் எங்க வைக்கலாம்? அடுத்து ரஹ்மான் கோட்டட். யுவன் ரஹ்மான் கோட்டட். நெக்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் வாங்க. நெக்ஸ்ட் அதான் ஹிப் ஹாப் தமிழா என்ன கரெக்ட்? ஃபர்ஸ்ட் தானே. ஃபர்ஸ்ட் ஒரு படம் வேணாம். சரி ஓகே. ஃபர்ஸ்டா அது ஹிப் ஹாப் தமிழா ஃபர்ஸ்ட். ஏய் ஹிப் ஹாப் தமிழாவே ஹாஸ்டல்னா இல்ல போட்டுருக்கானா சிம்புக்கு? அதான் பீப் சாங். பீப் சாங் அது unpopular opinion. பிஜிஎம் மாஸ் பிஜிஎம் அது. அன்பாப்புலர் ஒபினியன் கோட்டுக்கு வைக்கலாம். அதனால பீப் சாங் கன்சிடர் பண்ணாங்க. அது வேணாம். அடுத்து வந்துட்டு இவர் இமான் போட்டுருக்கானா? இமான் தமன் போட்டுருக்கான்னு நினைக்கிறேன். இது ஒஸ்தி போட்டான்னு நினைக்கிறேன். ஆமா 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 சூப்பர் மாமா அது. நல்லா இருக்கு. ஒஸ்தில எல்லாமே மாஸ் தான். பாட்டும் பயங்கரமா இருக்கு. வேற ஏதாவது போட்டுருக்கானா பாருங்க. ஒஸ்தி தவிர தமன்னால தான். இது மாப்ள இது வாள் யார் போட்டா? தமன் தான். வாளும் தமன் தான். தமன் தான். தமனால இவனா இருப்பான். ஒரே நிமிஷம். பந்தல சிங்கு ஏஆர் ரமணன். ரஹ்மான் நீ சிங்கம் தான் இவன் இவன் தான் வச்சு இவன் வித்யாசாகர் வந்து நீங்க வந்து சிலம்பாட்டம் சொன்னீங்கல்ல, அது ரெண்டும் வித்யாசாகர். சிலம்பாட்டம் வித்யாசாகரா? யுவன்றாரு. சிலம்பாட்டமும் காலையும் வித்யாசாகர் தான் ஏய் யுவன்ல நல்லதானா நல்லதானா மாத்துங்கடா இவனை. ஏய் என்ன பிங்கா கூகுள் அது? டேய் வாத்தா சார்ஜ் பிடி இங்க பாரு. டேய் யுவன் சங்கர் ராஜாடா. சரி गाइस யுவன் பிரிச்சு விட்டுருக்காரு சிம்புக்கு. அவ்வளவுதான். அவங்க தான் பெஸ்ட் காம்பினேஷன். ஓகே. ரஹ்மானும் நல்லா போட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் யாரு? சிம்புக்கு ஃபர்ஸ்ட். சிம்பு வேற யாரும் பெருசா போல நினைக்கிறேன். ரஹ்மானும் யுவனையும் கோட்டட்ல வச்சுட்டு மத்த எல்லாருமே வந்துட்டு சிம்பு நிறைய படம் நடிக்கல. இவங்க ரெண்டு பேரும் தான் தளபதி எஸ்டிஆருக்கு மாஸ். மத்த எல்லாருமே வந்துட்டு மிட் அதெல்லாம் கீழே தான் இருப்பாங்க. அதனால நம்ம விட்டுறலாம். தனுஷ் சிம்புன்னு தனுஷ் பெரியங்க. நடுவுல வேற ஏதாவது பெரியவங்க பெரிய தலைவர் விக்ரம் பாருங்க. விக்ரம் விடுங்க. வேற பெரிய தலை கமலுக்கு வாங்க. ஒரு கமலா நம்ம ரிஜெக்ட். நான் தேடினாங்க. இவன் தான் வேற ஒரு போல. கமல் வந்து டிஎஸ்பி காம்போ ரொம்ப பிடிக்கும். அனி தனுஷ் டிஎஸ்பி காம்போ எனக்கு பிடிக்கும். அனிருத் வேங்கை குட்டி வேற விஐபி அனிருத். ஜிவி விட்டீங்க. பொல்லாதவன் ஆடு எல்லாம் எவன் போட்டது? பொல்லாதவனே அசுரன் யார் போட்டது? அசுரன். ஓ காட். ஏய் இத விட்ட பாருடா. மயக்கம் என்ன? இதெல்லாம் நீங்க விட்டுட்டு ஜிவி இது தனுஷ் ஜிவி விட்டு ஃபைட் என்னன்னா தனுஷ்க்கு ஜிவியும் அனிருத் தான் வரும்னு நினைக்கிறேன். யுவன் புதுப்பேட்டை அப்புறம் இது ஐயோ இன்னொரு படம் ஐயோ காதல் கொண்டேன். திவ்யா ஏய் அதான் டண்டடட லாஸ்ட் ஈவில் ஆடுவானடா. வர யாரும் இல்ல பொண்ணே. ஏய் அந்த வில்லன் பிஜிஎம். சரி வட சென்னை சனம். இதுவா? ஆமா இப்போ
எக்கச்சக்க ஜிவி. ஏய் சனா அது ஒரு படம் தான் சனா போட்டாரு. ஆனா நல்லா இருக்கும். அது ஆனா லிஸ்ட்ல எடுத்துட்டு வர முடியாது. இல்ல இது ஜெகமே தந்திரம் ஒண்ணு போட்டு சரியா போச்சு. என்ன ஒண்ணு வருதோ போனா ஜெகமே தந்திரம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அது கர்ணன்னா சூரியன பக்கம் இல்ல சந்திரன சாட்சி இல்ல. கர்ணன் இவன் தான் போட்டிருக்காரு. யாரடி நீ என்னடா இவனுக்கு இவ்வளவு இவன் தான் மக்கள. யார் நீ மூணி? அவன் தான். ஆனா மாஸ் இல்லையா அதுல? யாரடி நீ மொழியில இந்த மாஸ் வரும்? ஏய் இங்க பாரு ஒரு ஃபீல் குட்டா போறடா இவன் கூட எல்லாம். இருங்க ஆனா பாருங்க. ஃபீல் குட்டா போற ஜிவி இரட்டை வந்து அசுரன். ஆக்சுவலா மாஸ்ன்னு பார்த்தா ஜிவி தான். ஏன்னா சனா நான் கர்ணன் போட்டிருக்கேன். ஏய் அதுல கர்ணன் வடசென்னை வடசென்னை ஓகே. வடசென்னை ஒண்ணுக்காக நம்ம விட முடியாது. கர்ணனோ வடசென்னை ஒரு படமா ஓகே. ஆனா ஒரு பிஜிஎம் அசுரன் பிஜிஎம் எடுத்துக்க, பொல்லாதவன் பிஜிஎம் எடுத்துக்க, படத்தை எலிவேட் பண்ண மயக்கமற்ற BGM. மயக்கமற்ற பிஜிஎம் படம் எலிவேட் பண்ண ஆக்சுவலி கோட்டட்னா ஜிவி மட்டும் தான் வைக்க முடியும். ஏன்னா ஒரு ஒரு பிஜிஎம் மொத்த தமிழ்நாடுவே ஒரு வண்டி மேல கிரேஸ் வச்சுதுன்னா அது ஜிவிஆர் மட்டும் தான். அது பொல்லாதவன் பிஜிஎம். அந்த ஒரு இந்த பைக் பிஜிஎம் ஒன்று இருக்குமே, அது வச்சுதான் அந்த படம் அந்த பைக்கே செய்யறது. எத்தனை பேர் மரியான் போட்டிருக்காரு ஏஆர். ஏஆர் அது விஜய் மூணு நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் வைக்க முடியாது. ஆனா மாஸ் இல்ல அதுல. குட் அதெல்லாம் குட். இருங்க அணியை விட்டுட்டோம். அணி தனுஷ் அணி விஐபி மாறி தங்கமகன் தங்கமகன் மாஸ் தங்கமகன் எங்க மாஸ் திருச்சிற்றம்பலம் திருச்சி மாஸ் மாஸ் இல்ல. ஃபீல் குட் தான் எல்லாமே. மாரிக்கு பிரிச்சு விட்டுருப்பான். மாறி விஐபி திரி ஏய் அதெல்லாம் லவ் இதுல தான். தங்கமகன்ல டன் 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 லாஸ்ட் ஃபைட்ரா. மாறிலாம் சூப்பர் பிஜிஎம். சரி அநேகன் யாரு? அநேகன் ஹாரிஸ். ஹாரிஸ். அதுல பிஜிஎம் இருக்காது. பாட்டு நல்லா இருக்கும். गाइस எனக்கு வந்துட்டு அனி அண்ட் ஜிவி. ஓகேவா? நீங்க என்னென்ன சொல்றீங்க சொல்லுங்க. எனக்கு ஜிவி அண்ட் சந்தோஷ் நாராயணன். ஜிவி சந்தோஷ் நாராயணன். ஓகே. உனக்கு ஜிவி சந்தோஷ். அனி அப்ப எல்லாம் கீழ இறக்கிருங்க. ஐயா பஸ் அனிலாம் கிடையாது. அனி ஃபீல் குட் தான். அவன் விஐபி மட்டும் தான் டேக்லைன் எடுக்க முடியும் அவன்ல. அனி மாரியும் போட்டுருக்கான். மாரியும் ஓகே தான். மாரி ஆனா சனா இல்ல. சனா வட சென்னை போதும். ரெண்டு ஜகமே தந்திரத்துக்கு ஒரு வேற லீக்ல ஒரு பிஜிஎம் ஒன்னு போட்டுருப்பான். என் மைண்ட் வரல. ஆனா அது ஏய் எது? ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அது. நான் ஜகமே பாஸ். நான் தாண்டா மாஸ் வேற பாஸ் பொல்லாத கிளாஸ் அந்த பாஸ் அப்படின்னு ஒரு படம் சூப்பர் படம்டா ஜெகமே தந்திரம். பிஜிஎம் வேற லெவல்ல போட்டுருப்பான். ஆனா அது நிறைய ஓஎஸ்டி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதனால அது நம்ம வச்சுட்டு அணியை கொஞ்சம் மிடில் வச்சுட்டு வேற மியூசிக் டைரக்டர் இல்லையா தனுஷுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியோட நம்ம இவன் அடுத்தது வருகிறோம். எஸ்கே அண்ணன். இருங்க விஜய் சேதுபதி. எத்தனை பேர் விட்டீங்க? எஸ்கே அண்ணன் தான். ஏய் ஏய் அண்ணன் எஸ்கே. மாஸ் ஹீரோ. இருங்க மாசில வேற யாருங்க? கார்த்தி இருக்கான். கார்த்தி. கார்த்தி is not a mass Actually hero. கார்த்தி ஸ்டோரி ஓரியன்டட் மூவி தான். என்ன யார் சொல்லுங்க கார்த்தி? கைதி இருக்குல்ல. யோ யோ. சி சான்சி. கார்த்தி ஃபேன் நானு. காண்டாயிரம் நானு. சரி சொல்லு யார் சொல்லு. என்ன மாஸ் இல்ல? சான்சி ஐயா அது மாஸ்ல தம்பி படம் சொல்லுவார் அவரு. சான்சி இருக்கானா? உமால இது விஜயசாகர் இருக்கான்ல. வேட்டை வெட்டிட்டு ஒரு படம் சிறுத்தை இருக்கு. வேட்டை வெட்டிட்டு ஒரு படத்துல வருவான். ஏய் அடிக்க பருத்தி பிடிச்சிக்கோ. வீரன் யோசகராஜா இருக்கா? பருத்தி ஏய், ரணில 1001 சொன்னீங்க ஒரு படம் எடுக்காதீங்க. 3-4 படம் வச்சாதான் கோட்டடன் கொடுக்க முடியும்ட்டு. அது மாதிரி நான் அந்த ஆளுக்கு நிறைய படம் முடியாது. இவன் நிறைய படம் நடிச்சிருக்கான். ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு மியூசிக் டைரக்டர் மாடிச்சா அதனால பொன்னியின் செல்வனை விட்டீங்களே. அதுல ஏஆர் ரஹ்மான். ஏய் சரி ஏஆர் ரஹ்மான். சரி இருங்க. பொன்னியின் செல்வன். இருங்க ஏன் கார்த்திக் ஃபர்ஸ்ட் வரீங்க? வேற மாஸ் ஹீரோஸே எஸ்கே அண்ணன். வேற மாஸ் ஹீரோஸே இல்லையா? மணிகண்டன். கேள்வி இந்த மணிகண்டன் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி. சேதுபதி படமே நல்லா தான் இருக்கும். ஏய் இல்ல நல்லா தானே இருக்கும். யாரு ஏய், ஆமா விஜய் சேதுபதி இல்ல அந்த சேதுபதியா சுந்தரன் நினைக்கிறேன்.
தெரியல பேரு போட்டீங்கன்னா நான் கேட்பேன். சூப்பரா பாரு இருக்கும் பாரு சேதுபதி ஏய், படம் யாரு இப்போ next? You wanna hate me? எந்த hero? ஆமா. விஜய் சேதுபதியா? You wanna hate me? ஏய் விஜய் சேதுபதி அடுத்து ஏன்னா அடுத்து அவனுக்கு எனக்கு ரொம்ப நிறைய ஆடியன்ஸ் அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி சந்தோஷ் நாராயணன் இஸ் a good combo. ஆமா. பிட்சா பிட்சா பண்ணிருக்காரு. இதே சூதுகவம் பண்ணிருக்காரு. மணியாரம் பத்மினியும் சனாதான் பண்ணிருக்காரு. வாவ் அது நல்ல படம். ஏய் இது இதுல அடி வாங்கிட்டு வருவானே கண்ணாடி போட்டுட்டு இறைவிடா காதல் கடந்து போகும் காதலும் கடந்து போகும் ஊர் இல்ல அடையே பங்காளி அடையே பங்காளி அது சனா ஆக்சுவலா நல்லா போட்டிருக்கான் சேதுபதிக்கு ஏன்னா அவங்க ஒரே டைம்ல யுவன் போட்டு டைரக்டர்ஸும் அவனுக்கு சூஸ் பண்ணுவாங்க யாரு ஹாரிஸ்கா ஹாரிஸ்க்கு யுவன் போட்டாங்க. யாரு விஜய் சேதுபதிக்கு இவனா? இருங்க இருங்க புதுப்பேட்டை ஃபர்ஸ்ட் சனா வச்சாச்சு சிந்துபா இவன் गाइस ஃபர்ஸ்ட் சனா விஜய் சேதுபதி காம்போ முக்கியமான ஆக்ஷன் இது வர்றீங்க गाइस. விக்ரம் அர்ஜுன் விட்டீங்க நீங்க நான் ஏந்தி போயிட வேண்டிய அர்ஜுன் ஐயோ அர்ஜுன் பண்ணி படம் அவெல்லாம் பார்த்தா நான் விஜயகாந்த் எடுக்க சொல்லுவேன். விஜயகாந்த் இதெல்லாம் எடுக்க கூடாது நம்ம ஏன்னா நமக்கு தெரியாது. கஜா வர்றான்டா அந்த கஜா பிஜிஎம் எவ்வளவு பிஜிஎம் இருக்கு ஆக்சுவலா 90s இல்ல சாம் சிஎஸ் பயங்கரமா போட்டிருக்காரு. விக்ரம் வேதா. ஆமா விக்ரம் இதெல்லாம் ஏய் அந்த ஆளு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரா ஏன் தான் அந்த ஆளை யூஸ் பண்ண மாட்டாங்க யாருமே தெரியலடா. ஆக்சுவலா ஜெயம் ரவி ஆக்ஷன் ஹீரோ தான். எல்லாரையும் விட்டு வச்சிருக்காங்க गाइस நாங்க வந்து இப்ப கரண்ட் ஜெனரேஷனுக்காக இந்த வீடியோ எடுக்கிறோம் ஏய் விஷால விட்டு நீ போற பத்தியா ப்ரோ எல்லாரையும் சொல்லாத ப்ரோ வீடியோ அதுக்கே 1 மணி நேரம் வந்துச்சு அதுக்கு அவங்க கட் பண்றேன் गाइस நம்ம பால்ரேஞ்சே 1 மணி நேரம் ஆச்சா. இப்போ வந்துட்டு எந்த ரெண்டு ஹீரோ வச்சு முடிச்சிடுறோம். இன் கேஸ் நாங்க இன்னொரு பார்ட் 2 போடணும்னா நீங்க நிறைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா நாங்க நீங்க ஒண்ணு பண்ணாலே ஒரு லைக் பண்ணாலே நாங்க அடுத்து நீங்க அதெல்லாம் பண்ணீங்கன்னா பார்ட் 2 பண்றோம். அது மத்த ஹீரோஸ் இதுல இருந்து விட்ட ஹீரோஸ்லாம் நாங்க அந்த பார்ட்ல பண்றோம். சோ இப்போதைக்கு இன்னும் 2 ஹீரோஸ் யார் யாரை பேசி முடிச்சுக்கலாம் ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சிரோம். எஸ்கே அண்ணன் விஜய் சேதுபதி அவங்க 2 பேரும் பேசி முடிச்சலாம்னு இருக்கோம். விஜய் சேதுபதிக்கு சனா அனிருத் போலியா எஸ்கே ஓட ஆக்ஷன் ஏய் நானும் ரவுடி தான். எஸ்கே ஃபேன் கம்முனு நானும் ரவுடி தான். எஸ்கே ஃபேன் நானும் ரவுடி தான். அனிருத் போட்டுருப்போனே ஏய் பேட்ட ஏய் காத்து வகல 2 காதல நானும் ரோடி தான். அப்புறம் வேற என்ன படம் பேட்ட வாட்டல இவனுக்கு வில்லன் வாங்க கலாச்சாரத்தை காப்பாத்த போவோம். விக்ரம்லயே இவனுக்கு வில்லன் வில்லே பிஜிஎம் ஆக்சுவலா 2 வச்சிரலாம் நினைக்கிறேன். மாஸ்டர்ல தான் வில்லன் மாஸ்டர்ல வச்சிரலாம். அப்ப விஜய் சேதுபதிக்கு மாஸ் பிஜிஎம் போடுறதுல சந்தோஷ் நாராயணன் சந்தோஷ்னோ அனிருத் 2 அடிச்சுக்கிறாங்க உங்க அம்மால வில்லன் பிஜிஎம் தான். அடுத்து ஏதாவது ஆக்சுவலா அண்டர்ரேட்டட் பிஜிஎம்னா சேதுபதியில ஒண்ணு வரும் ஹே மாமா பிஜிஎம் அது ரொம்ப அண்டர்ரேட்டட். ஏய் யாரு அது யாரு? வேற யாரோ பேர் போட்டுருக்கு நான் சொல்ல என்ன பேர் கம்ப்யூட்டர் ஜி நிவாஸ் கே பரமாஸ்மா. பிரசன்னா நிவாஸ் கே பிரசன்னாடா. அவன் நல்ல விளையாட்டு தான்டா. அவன் பேர் தான் போட்டுருக்கு விஜய் சேதுபதி படத்துக்கு. யார் நல்லா போடல பிஜிஎம் விஜய் சேதுபதிக்கு விஜய் சேதுபதிக்கு மாசா காட்டுறதுல யாரு டிஎஸ்பி டிஎஸ்பி என்ன படம் இது அந்த ஒரு படம் வந்தது தெரியும் சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை எடுத்து டிஎஸ்பி தான் படம் பேரு. டிஎஸ்பி படம் பேர டிஎஸ் வேற ஏதாவது போட்டிருக்காரா? இவன்லாம் போடலையா சிம்மான்னா நிறைய போட்டிருக்கான் பை கருப்பண்ணு கருப்பன் போட்டுருக்காரு. நல்லா இருக்குமோ ரெக்க போட்டுருக்காரு. கருவா பையலே ரெக்க படம் ரெக்க பிஜிஎம் சும்மா கிர் விர்ரு ப்ரோ ரெக்க பிஜிஎம் நல்லா இருக்கு ப்ரோ. கண்ணம்மா படம் நல்லா இருக்கு பாட்டு நல்லா கண்ணம்மா ரெக்க பிஜிஎம் விடுங்க ஆக்சுவலா கேட்டுருக்கேன். பேட்ன்றது யாருமே இல்ல ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு எது பேட்னு தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க. அப்படி சொல்ல விஜய் சேதுபதி பார்த்தனா
மாசுன்ற அந்த ஒரு இது வந்துட்டு ட்ரை பண்ணது பாத்தீங்கன்னா அந்த ரெக்க படம் அந்த டைம் சேதுபதி படம் ட்ரை அப்படி ஒரு 5 படம் மாசு அப்படி ட்ரை பண்ணிட்டு தலைவர் போயிட்டாரு இந்த மாதிரி கேரக்டர் ரோல் வில்ல அப்படி போனதுனால நம்மள ஒரு மாசுன்றது தலைவனுக்கு ஹீரோ மாஸ் செட் ஆகல, அதனால வில்ல மாஸ் வேற லெவல்ல வந்துருச்சு. ஆமா வில்ல மாஸ்ல பயங்கரமா பண்ணிட்டாரு. அதை கரெக்டா பண்றதுன்னா அனிருத்தும் மாற்றாங்க. அடுத்து எஸ்கே அண்ணா. எஸ்கே வேணாம்டா, எஸ்கே போடா, எஸ்கே தான் செட் ஆகும். விக்ரம் போண்டா டேய். விக்ரம் போடணும். எஸ்கே ஒரு ஆளே கிடையாதுடா. சேதுபதி பெஸ்ட் எஸ்கே பேசலாம் என்ன ப்ரோ? மார்க்கரத்தை பாத்துக்கிங்களா இல்ல? எல்லாம் அனிருத் தான். அனிருத் காக்கி சட்டை இது காக்கி சட்டை எஸ்கேவோட பயோகிராஃபி எடுத்தா அனிருத் அவ்வளவுதான். தீபாக் தமிழா, ஜிவி பிரகாஷ், பாத்திருக்கீங்களா? அனிருத். மிஸ்டர் ரெமோ பாத்திருக்கீங்களா? அனிருத். அனிருத் டாக்டர் தான் பாத்திருக்கீங்களா? டாக்டர் அப்பகசதன திசனச அனிருத். அனிருத் போட்டுருக்கானா இல்ல காம்பினேஷன் சொல்லணும்ல. கோட்னா அனிருத் தான். கோட் காம்பினேஷன் நான் என்ன சொல்றேன்? நான் முடிக்கிறேன் பாரு. எஸ்கேனா அனிருத் அடுத்து போயிடலாம். அடுத்து அவ்வளவு முடிச்சிக்கலாம். அதான் வீடியோ முடிஞ்சது. எல்லாமே நம்ம இதுல இருந்து என்னன்னு சொன்னாருன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு கோட்டட் காம்போ அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கும்போது ஒருத்தவனுங்க எடுக்கும்போது என்ன தெரியுதுன்னா, நிறைய வந்து கிளிக் ஆனது எல்லா இடத்துலயும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓரளவு தொட்டுனது வந்து யுவன் ஒரு இடத்துல, ஹாரிஸ், சனா, அனிருத், 3 தான் பெஸ்ட். ரஹ்மான் 4 அவ்வளவுதான். இவங்க மட்டும்தான் ஆனா நிறைய பேர் போட்டிருக்காங்க. இடையில உமால ஜி திருக்கி விட்டுருக்கான், உமால தமிழ் திருக்கி விடுறாரு, நடுவுல டிஎஸ்பி உமால திருக்கி விடுறாரு. அந்த மாதிரி நடுவுல இடையில இவங்க திருக்கி விட்டுறாங்க. திருக்கி விடுறாங்க. சோ வித்யாசாகர் இவங்க ஆனரூப் தேவா இவங்க எல்லாம் அப்பே லெவல் பண்ணிருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா லிஸ்ட் எல்லா லிஸ்டும் கம்ப்ளீட் லிஸ்ட் நாங்க இந்த ஸ்கிரீன்ல போடுவோம், பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு ஆக்ட்ரஸ் வேற ஆக்ட்ரஸ் மிஸ் பண்ணிருந்தா அது சொல்லுவோம். இல்லனா மெலோடி எந்த காம்போ, மெலோடி காம்போ, மியூசிக் காம்போ யாருக்கு பயங்கரமா செட் ஆகுது இந்த ஆக்டர் கூட அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ இருக்கும். இல்ல வேற ஏதாவது வீடியோ டாபிக் எடுத்து பேசுவோம். அது வரைக்கும் நாங்க போறோம். சைன் ஆஃப். எந்த ஆக்ட்ரஸ்க்கு எந்த Dress நல்லா அடுத்து பேசுறோம். யார் ஐட்டம் சாங் நல்லா கோட்டட் ஐட்டம் சாங் வர்றது யார் ஆக்ட்ரஸ் அப்படின்றது தனியா கில்மா ஒரு எபிசோட் பேசுவோம். அத லைட் எல்லாமே பார்க்கலாம் गाइस. லைட் ஆஃப் பண்ணிட்டு பேசுறோம். வரைக்கும் சைனிங் ஆஃப். பாய். வெற்றிகரமா